விஜய் வந்து வராரா இல்லையா அறிக்கைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு இப்போது வரைக்கும். இன்னும் அவங்க கட்சியில ஒரு 10 பேர் கூட நம்மளால எம்ஜிஆர் வர்றது திமுகவில் இருந்து அப்போதும் நடிச்சிட்டு இருக்கிறார். திமுகவில் இருந்து அண்ணா திமுக தொடங்க போறாரு. விஜய் இதுக்கு முன்னாடி எந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. கட்சிக்குள்ளால அரசியல் அனுபவம் மிக்க ஆளுமைகள் யாரும் இப்ப அதிமுக அவர்களுடைய சுயலாபத்திற்கோ அவர்களுடைய பிழைப்புவாதத்திற்கோ அதிமுக பிஜேபியோட போகுது. நம் முன்னாடி உள்ள கேள்வி தமிழ்நாடு என்ன? அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு வந்து அதன் தலைமையில் கேள்வி இருந்துச்சு. அப்புறம் எடப்பாடி வராங்க, கட்சி இருக்குமா? அதிமுக தனித்து நிக்க வேண்டிய தேவை இருக்கு. 2 ரைடு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் 2 ரைடுக்கு போயிருக்கு. விஜய்க்கு ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. விஜய் பேசுறார், விஜய் நடிகராக இருந்தார், இப்ப தலைவராக இருக்கிறார், பேசுற விஜயை கடந்த இங்க பார்த்தோம்னா ஒரு 10 பேர் கூட கிடையாது. அவ எந்த அடிப்படையில் ஒரு கட்சியாக நாம் நம்புவோம்? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எஸ்டிபி கட்சியை சேர்ந்த அஸ்வத் சரியதி அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் நேத்தி ப்ரெஸ் மீட்டில் அறிவிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சியும் சேர்ந்து தான் சந்திக்க போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் இருந்தீங்க, இதுக்கப்புறம் தொடருவீங்களா? இல்லை, நேற்றே கூட நட்பு கேடாய் முடியும்ட்டு எஸ்டிபி கட்சியின் தமிழ் மாநில தலைவர் முகமது முபாரக் அறிக்கை விட்டிருந்தார். ஓகே, இதுக்கு மேலே தொடர்றது பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் எஸ்டிபி இருக்காது என்பது எல்லோருக்குமே தெரிந்த எளிய உண்மைதான். பிஜேபி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல எஸ்டிபி இருக்காது. நேர் எதிரான பிஜேபிக்கு நேர் எதிரான தரப்பு தான் எஸ்டிபி. அதிமுக கூட்டணியிலிருந்து இயல்பாகவே எஸ்டிபி வெளியே இல்லை. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இந்த கூட்டணி வழி நடத்துறாரு. என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய பெட்டிகள்லாம் சொல்லியிருக்கீங்க, ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ணும்போது ஏடிஎம்கே மேலே உங்களுக்கு பிலிவிட்டி இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சூழலில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் எல்லா ஏஜென்சிஸையும் பிஜேபி மிரட்டுது. உள்ள டீப் ஸ்டேட்னு சொல்கிற அளவிற்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் அதை வந்து தன்னகத்தே கையகப்படுத்துது. இப்போ தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தரப்பின் மீதும் வருமான வரித்துறையிலேருந்து இடியிலேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்துது. என்ஐஏலேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குது. இது மிரட்டி ஒரு கட்டாய திருமணம் மாதிரி தான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்பது ஒரு கட்டாய திருமணம் மாதிரி தான். ஒரு இயல்பான கூட்டணி தானே சொல்கிறாங்க, இயற்கையான கூட்டணின்னு சொல்கிறாங்க. இல்லை, இயற்கையான கூட்டணி வெளிப்படையாக தெரியுது. உச்சநீதிமன்றத்தில் வந்து ரெட்டலை சின்னம் இருக்குமா இருக்காதான்ட்டு ஒரு பக்கம் வந்து வழக்கு தொடரப்படுது. இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் வந்து அந்த பக்கம் போயிட்டு வர்றாரு. எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் இருக்கார். ஏடிஎம்கே கட்சிக்குள்ளாலேயே வந்து கட்சி இருக்குமா இருக்காதா, இல்லை ரெட்டலை சின்னம் அங்கே வந்து உச்சநீதிமன்றத்தில் போகும்போது அமித்ஷா இங்கே வந்து தப்பு கைது பண்ணுறாரு. வெளிப்படையாக தெரியுது இது மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி. ஏடிஎம்கே, டிவிகே, எஸ்டிபிஐ இந்த மாதிரியான ஒரு செக்யூலர் அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உருவாயிடக்கூடாது அப்படின்றதுல ஆர்எஸ்எஸ் பாஜக தரப்பு மிக தெளிவாக இருக்குது. இதை வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திரும்பவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது ஒரு செக்யூலர் அலைன்மெண்ட் வந்து தமிழ்நாட்டிற்குள்ளால உருவாயிடக்கூடாது. ஏடிஎம்கே வாஸ் டிஎம்கேன்ற பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ். இப்போ அந்த இடத்தில் வெளிப்படையாக வந்து பிஜேபி மிரட்டி தான் ஏடிஎம்கே கூட்டணி, அதுலேயும் கூட என்டிஏ அலையன்ஸ்ன்னு நேற்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனர் மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிஜேபியின் அந்த மாநில தலைமைக்கான அந்த போர்டு வைக்கப்பட்டுச்சு. திருப்பி என்டிஏன்னு ஒரு போர்டு திருப்பி அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் அவங்க அட்டன் பண்ணுறதுலே வந்து பிஜேபி வந்து திணறிக்கிட்டே இருக்குது. கூட்டணி கட்சியிலும் யாரும் இன்வைட் வரல. இவர் ராமதாஸ் வரல. ஆமாம். இன்னொரு பக்கம் வந்து மத்தியானம் வரைக்கும் இழுபறியாகவே இருந்துச்சு. அவர் வருவாரா, எடப்பாடி வருவாரா போவாரா, இந்த இழுபறியிலே இருந்துச்சு. மத்தியானத்திற்கு அப்புறம் தான் வந்து ஈவினிங் மேலே தான் வந்து அந்த கூட்டணி வந்து உறுதியாகுது. இப்போ அந்த கூட்டணியில் எஸ்டிபி இருக்காது. அப்போ நேர் எதிராக பிஜேபிக்கு நேர் எதிராகத்தான் இந்தியா முழுக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவின் தேசிய தலைவர், எஸ்டிபி கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது வெளிப்படையாக மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஏஜென்சிகளையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா நிறுவனங்களையும் மிரட்டுறாங்க. நிதிஷ்குமார் எந்த வகையில் போனாரு, சந்திரபாபு நாயுடு எந்த வகையில் போனாரு. இப்போ தமிழ்நாடு செக்யூலர் அலைன்மெண்ட்டுக்குள்ளால இருக்கணும், தமிழ்நாட்டிற்குள்ளால மதவாத அரசியல் உருவாயிடக்கூடாது. அப்போ ஒரு மிதவாத ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளால, ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், மக்கள் நல அரசியல் தமிழ்நாட்டிற்குள்ளால இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் எஸ்டிபி ஏடிஎம்கே கூட்டணி இருந்துச்சு. இப்போ அந்த கூட்டணிக்கு மாற்றாக இப்போ தமிழ்நாட்டு மாநில உரிமைக்கு மாற்றாக ஏடிஎம்கே அந்த பக்கம் போகிறாங்கன்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது தான். இன்னொன்று, இதில் வந்து தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் தங்களுடைய அரசியல் டிமாண்ட் வந்து வைக்க முடியாத சூழலுக்கு போகுது. மேலும் தலித்துகளும் முஸ்லீம்களும் நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. இப்போ நான் வந்து
ஏடிஎம்கே வாஸ் டிஎம்கேன்னு இருக்குது, ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு மக்கள் நல அரசியல் இருக்குன்னா நம்மால் பேரம் பேச முடியும். பேரம்னு சொல்கிறது வந்து அரசியல் பேரம் பேச முடியும், மக்களுக்கான நலத்திட்டங்களை பேச முடியும். இனி நலத்திட்டங்களை பேச முடியுமா? இனி ஒரு பக்கம் முழுக்கவே வந்து ஃபாசிஸ்ட் போர்சஸ் இருக்குது, ரைட் விங் போர்சஸ் இருக்குது, ஒரு பக்கம் கேள்வியே கேட்காத அதிமுக தரப்பு இருக்கிறாங்க. இனிமேல் அவர்களால் கேட்க முடியாது. உள்ளூருக்குள்ளால ஏதாச்சும் பேசினா செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைப்போம், இல்லைன்னா வந்து எஸ்பி வேலுமணியை வச்சு நெருக்கடி கொடுப்போம். அப்போ நேற்று மத்தியானம் வரைக்குமே கூட எடப்பாடி தலைமையான அதிமுக பிஜேபி கூட்டணியோடு போவதில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் மிரட்டி பணிய வைக்கப்பட்ட ஒரு கட்டாய திருமணம் அது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதல்வர் அதான் சொல்லியிருக்காரு, 2 ரேடிக்கே பயந்து இவங்க அலைன்ஸ் வச்சுட்டாங்க, விமர்சிச்சு பேசியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் நீங்கள் வக்ஃபு எதிர்ப்பு மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி அதிமுக உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு சட்டமன்ற தீர்மானத்தில் வந்து பாமகவும் தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியில் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நடக்குது. நேற்று கூட தமிழ்நாடு முதல்வரை எஸ்டிபி கட்சியின் தலைமை தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நேற்று பார்க்குறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. நேற்று காலையில் இது நடக்குது. அப்போ அதிமுக மத்தியில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நடந்த எல்லா டிஸ்கஷன்ஸ்லேயும் மாநிலத்தில் வந்து பாமக வரைக்கும் எதிர்த்து தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. மத்தியில் போகும்போது ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து அன்னைக்கு இல்லை. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாமகவில் வந்து தலைமை மாற்றப்படுது. நான் இனிமே வந்து ராமதாஸ் தான் இருப்போம், அன்புமணி வந்து செயல் தலைவராகத்தான் இருப்பார். இப்போ இந்த கணக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு தரப்பு வரும்போது வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்கு செலுத்துகிறாங்க. அப்போ பிஜேபி அலைன்மெண்ட்ல இருந்து பாமகவும் அதிமுக பக்கம் வரக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு. இப்போ அந்த சூழலையும் மீறி மிரட்டப்படக்கூடிய சூழல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எஸ்டிபி கட்சி வந்து இப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து வெளிவரும் பட்சத்தில் 2026 தேர்தலில் யார் கூட இணைந்து பயணிப்பீங்க சார்? இல்லை, 2026 தேர்தல் வந்து இப்போது வரைக்கும் தலைமை எந்த முடிவும் செய்யல. அது இப்போது நேற்று திமுக தலைமையை பார்த்துருக்குறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. அதை வைத்து கூட்டணி கணக்குகள் பேசப்படுது. திமுக கூட்டணியோடு எஸ்டிபி இருக்குமா? அது வந்து டிவிகேவாகவும் இருக்கலாம், இல்லை நாம் தமிழராகவும் இருக்கலாம், இல்லை திமுகவும் இருக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸையும் இனி தமிழ்நாட்டு அரசியல் என்னவாக இருக்கும், இப்போ கூட்டணி எஸ்டிபி யாரோடு இருக்குது, இல்லை இது திமுக கூட்டணியோடு இருக்குதா, இல்லை திமுக வந்து ஜெயிக்க போகுதா, இந்த கணக்கு எல்லாத்தையும் நம்ம தவிர்த்து ஒரு பக்கம் வச்சுட்டா கூட தமிழ்நாட்டின் எதிர்காலம் இனி என்னவா இருக்கும்? எடப்பாடி தலைமையிலான அதிமுக கடந்த தேர்தலில் 10% வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க பிஜேபி கூட்டணியோடு சட்டமன்ற தேர்தலில் இருக்கும்போது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓபிசி கிளாஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த ஓபிசி செக்ஷன் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை விரும்புகிறதா? அப்போ ஒரு கணிசமான செக்ஷன் அந்த பக்கம் விரும்புகிறாங்க. அப்போ நாம் இங்கே வந்து தேர்தல் எல்லாம் கடந்து பார்த்தா இந்த கிரவுண்டை ஒரு கலாச்சார பண்பாட்டு தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு சூழல் ஒரு பாசிசமயமான சூழலாக மாற்றப்பட்டது. அப்போ நம்ம இது தேர்தலில் இவரோட கூட்டணி வைக்கலாம், பிரியலாம், இது வந்து தேர்தல் காலத்தோடு நகருது. அதை தாண்டி தமிழ்நாட்டு நிலத்தை என்னவாக மாற்ற போறாங்கன்ற ஒரு அச்சம் தான் நம்ம முன்னாடி இருக்குது. இப்போ அதிமுக அவர்களுடைய சுயலாபத்திற்கோ அவர்களுடைய பிழைப்புவாதத்திற்கோ அதிமுக பிஜேபியோடு போகுது. நம் முன்னாடி உள்ள கேள்வி தமிழ்நாடு என்னவா மாறப்போகுது? ஏன்னா அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஓபிசி செக்ஷன் என்னவாக என போன முறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்கும்போதே கூட பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் மிக வெளிப்படையாக சேனலில் வந்து வெறுப்ப கேட்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் எஸ்டிபி கூட்டணி அலைன்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான செக்யூலராக ஒரு மிதவாதம், அதுக்கப்புறம் உள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்மெண்ட் இருக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் பேசியதும், ஏடிஎம்கே எஸ்டிபி அலைன்மெண்ட்டுக்கு வரும்போது அதிமுக அமைச்சர்களும் அதன் பொறுப்பாளர்களும் பேசிய அந்த நடவடிக்கைகளும் அவர்கள் செயல்பட்ட விதமும் வேறாக மாறுது. அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் சாகாவுக்கு போன மாதிரி இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்கள் பேசினாங்க. அப்போ நீங்கள் அவர் ஆர்எஸ்எஸ் சாகாவில் போயிட்டு உள்ளேருந்து வெறுப்ப கக்கண மாதிரி அதிமுக மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பேசக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னொரு பக்கமாக அதிமுகவுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு செக்யூலர் தரப்பான நம்ம வடசென்னையில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மாதிரியான அமைச்சர்கள் வந்து ஒரு பக்கம் நான் பிஜேபி கூட்டணியோடு இருந்ததுனால தான் நான் தோல்வி அடைஞ்சேன், இதெல்லாம் பேசக்கூடிய சூழல் வருது. அப்போ அதிமுகவுக்குள்ளால ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த கரப்ஷன் இந்தியாவில் இந்த எல்லா கட்சிகளிலும் இருக்குது. அப்போ அந்த கரப்ஷனை வச்சு ஒரு பக்கம் மிரட்டுது பிஜேபி. கரப்ஷன் எல்லா கட்சிக்கும், அது திமுக அதிமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லா இந்த செட்டப்பில் நீக்கம் இல்லாமல் இருக்குது. சார், ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் நிறைய ரைடு விடுறாங்க, மினிஸ்டர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் எதிர்த்தும் திமுக ஆட்சி நடத்திட்டு இருக்குல்ல,
பிஜேபியோட கூட்டணி வைக்கலையே. இல்ல ஏன்னா அதிமுக மட்டும் ஏன் இந்த மாதிரி எதிர்ப்பு பண்ண மாட்டேங்குது? இல்ல ஒரு கிரவுண்ட் அது அதிமுக கேட்கணும். அப்போ ஒரு கிரவுண்டை எவ்வளவு தூரம் சமரசப்படுத்திக்கிட்டு என்டிஏ இப்போ பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சியில் இருக்குது, ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க பிஜேபி. அப்போ அந்த ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் எவ்வளவு சமரசத்தோட அவனுங்க வர்றானுங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்னு தேவையில்லை, அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் வந்து நாங்கள் இல்லை. அப்போ நான் எந்த நிபந்தனையும் பெற்று அதிமுக கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போதைக்கு அந்த பச்சோந்தி மாதிரி இப்போதைக்கு நாங்கள் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம். நாங்கள் எந்த டிமாண்டுமே வைக்கல. இப்போ இது என்ன மாதிரி புரிஞ்சுக்கோன்றது இருக்குல்ல. அப்போ இந்த கிரவுண்டை அவர்களோட இப்போ இருக்கக்கூடிய அதிமுக போன்ற ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சியை ஒன்றுமே இல்லாத சூழலுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத தரப்பாக வருங்காலகட்டத்தில் மாறும். அதிமுகவின் தலைமை, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு வந்து அதன் தலைமையில் கேள்வி இருந்துச்சு. அப்புறம் எடப்பாடி வராங்க, அப்புறம் டிடிவியா, உள்ள ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. சசிகலா தரப்பா இல்லை அதற்கு பிறகு இப்போது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது, செங்கோட்டையிலேருந்து எஸ்பி வேலுமணியிலேருந்து எல்லா தரப்பும் இங்கே போகிறாங்க. இன்னொரு பக்கம் கட்சி இருக்குமா இருக்காது. இப்போ நாம் வெளியே இருந்தோ இல்லை கூட்டணியிலேருந்து நமக்கு தேவை என்னென்னா தமிழ்நாடு செக்யுலர் கிரவுண்டில் இருக்கணும். ஆனால் இனி இருக்குமா தமிழ்நாடு? இனி முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் வந்து இந்த செக்யுலர் கிரவுண்ட் இருக்கும்போது தான் நான் இந்த கட்சியில் போவேன், இல்லை இந்த கட்சியில் போவேன், எனக்கு இங்கே போனால் இவ்வளவு சீட் இருக்கும், இந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்கள் பேச முடியுன்றது. இன்னைக்கு நிபந்தனையற்ற இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எப்படி கட்டாய திருமணமோ தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு கட்டாய நெருக்கடி வந்திருக்கு. இப்போது வழி இல்லாத சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த டிமாண்ட் எந்த கோரிக்கையாச்சும் நான் வைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவை, என்னோட சொசைட்டிக்கு இதெல்லாம் தேவைன்னா பிஜேபி வந்துடும். எனக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னா பிஜேபி வந்துடும். இந்த ஆர்கியூமெண்ட் தான் முன்னாடி வந்து நிற்கும். நான் எந்த டிமாண்டுமே நான் வச்சாலும், சோஷியலாக வச்சாலும், என் சமூகத்துக்கு இந்த இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு திமுக கூட்டணி கிட்ட வச்சாலும் என்ன ஆர்கியூமெண்ட் விவாதத்தை உருவாக்கணும்னா பிஜேபி வந்துடும். அதனால ஓட்டு போடும். இப்போதைக்கு இது ஏன் பேசுகிற? அப்போ தலித்துகளுக்கும் இதான் நிலைமை. இப்போதைக்கு நீ ஏன் இதெல்லாம் பேசுகிற, இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டெல்லாம் இதெல்லாம் வைக்கிற, பிஜேபி வந்துடும். பிஜேபி இருக்குல்ல. அப்போ இன்னொரு பிஜேபி ஏடிஎம்கே எப்படி கட்டாய திருமணமாக இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன சிக்கல்னா கட்டாய நெருக்கடிக்குள்ளால தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இத்தனை நாள் வந்து திமுக ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ ஒரு தமிழ் வெற்றிங்கிற கட்சி வந்திருக்கு 2026 டிஎம்கேவா டிவிகேவா ரெண்டுத்துக்கும் போட்டின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு விஜய். இன்னொன்று வெளிப்படையாக வந்து அவங்க கட்சி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் வெளிப்படையாக அவர்கள் வந்து வேறு போராட்டங்களும் வக்புக்கு வந்து பண்ணாங்க. அது வெளிப்படையாக இன்னும் வெளிப்படையாக ஒரு கட்சியாகவே அதை புரிஞ்சுக்க முடியல. இப்போது வரைக்கும் டிவிகே என்பது ஒரு கட்சியாக மாவட்ட அளவில் அது ஃபங்க்ஷன் ஆகுது. இத்தனை நாள் கொள்கை இல்லைன்னு சொன்னீங்க, கொள்கையும் மாநாட்டில் சொல்லிட்டாங்க, போராட்டத்துக்கு களத்துக்கு வரலனீங்க, களத்துக்கும் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுமீங்க, ப்ரெஸ் மீட் வரட்டும் வந்துருவாங்க. இல்லை வரட்டும். இப்போ அவர் வந்து ஜனநாயகன்ட்டு அது ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வருவாங்கன்னு சொல்றாங்க. அவர் விஜய் வந்து பேசுவார். இல்லை மே 15 ஷூட்டிங் முடியுது. இன்னும் 10 மாசத்துல எலெக்ஷன் இருக்குது. அப்போ விஜய் வருவாரா மாட்டாரான்றதுக்கு தமிழ்நாடு கிரவுண்ட் இல்லை. இல்லையே சார், ஒரு ஆளுமையான எதிர்கட்சி இல்லை ஆளுமையான எதிர்கட்சி இல்லை. அந்த வெற்றிடம் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். விஜய் வந்து செக்யுலர் பாலிடிக்ஸ் பண்ணா சந்தோஷம் தான். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது விஜய் பண்ணாலும் சரி, சீமான் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இனி அதிமுகவுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான். இல்ல அவ்வளவு வாக்கெடுப்பு நடந்தாதான் தெரியும். இல்ல தமிழ்நாட்டிற்கு எதிரான, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வெளிப்படையாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதை பல்வேறு தரப்புகள் மிக வெளிப்படையாக எச்சரித்தும் நமக்கு கண்ணு முன்னாடி யதார்த்தம் இருக்கு. நிதிஷ்குமார்ல இருந்து எல்லா யதார்த்தங்களும் இருக்கு. லல்லு பிரசாத் யாதவ்ல இருந்து எல்லா யதார்த்தம் கண்ணு முன்னாடி இருக்குது இந்தியா முழுக்க. அதையும் மீறி அதிமுக தனித்து நிற்க வேண்டிய தேவை இருக்கு. 2 ரைடு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் 2 ரைடுக்கு பயந்து இருக்கிறீங்களே. இப்போ இங்கே இந்த செந்தில் பாலாஜிக்கு ரைட் நடக்குது, கேஎன் நேரு ரைட் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ஊழல் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அதையும் நம்ம மறுக்கலாம் முடியாது. ஊழல் இருக்கு. ஆனால் இந்த சிஸ்டம்ல எல்லா கட்சிகளும் அந்த ஊழலுக்குள்ளால மாட்டியிருக்கிறாங்க. அதையும் மீறி தான் இந்த செட்டப்புக்குள்ளால நம்ம சண்டை போட வேண்டியது இருக்கு. அப்போ அந்த சூழலில் விஜய் வந்து வராரா இல்லையா, வந்தால் நல்லது தான், வந்து பாலிடிக்ஸ் பண்ணட்டும். இன்னும் அறிக்கைகள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கு இப்போது வரைக்கும். இன்னொன்று வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர்கள் வந்து போராட்டம் பண்ணது இதெல்லாம் மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அது என்னவா பொலிட்டிசைஸ் ஆகுது. இன்னும் அவங்க கட்சியில் ஒரு 10 பேர் கூட நம்மளால பார்க்க முடியல. ஒரு 10 முக்கிய ஆட்கள் யாருமே பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட அந்த பக்கத்து போனால் நல்லது தான். திடீர்னு எப்படி சொல்றீங்க? ஒரு அதிமுக இல்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய மிதவாத செக்யூலர் தரப்புகள் எல்லாம் விஜய் பக்கம் போவது என்பது நல்லதான். அதிமுகவால் அதன் சுயேட்சையான முடிவுகள் எதையுமே எடுக்க முடியாத சூழலுக்குள்ளால போயிருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய தரப்புகள் இனி செக்யூலர் ஃபோர்ஸஸ்க்காக
டிவிகேவை நோக்கி அவர்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா டிவிக்கில் நமக்கு வெளிப்படையாக தெரியும், விஜயை தாண்டி நமக்கு வந்து யாருமே வந்து விஜய்க்கு ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது. விஜய் பேசுகிறார், விஜய் நடிகராக இருந்தார், இப்போ தலைவராக இருக்கிறார், பேசுகிற விஜயை கடந்து இங்கே பார்த்தோன்னா ஒரு 10 பேர் கூட கிடையாது. அவள் எந்த அடிப்படையில் ஒரு கட்சியாக நாம் நம்புவதுன்னு தான் கேட்குறேன். ஹோல்டுக்கு நான் வந்து ஒரு கட்சியாக அதை புரிஞ்சுக்கணும். சார் இல்லை சார், அன்றைய காலத்தில் எம்ஜிஆர் தானே சார் ஒரு பெரிய லைம் லைட் உங்களுக்கு. அவரை தாண்டி அந்த அப்போ அந்த டைத்தில் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க மினிஸ்டர். ஒன்றுமே எம்ஜிஆர் வந்து ஏதோ தனிச்சு அவர் மட்டும் தனியாக சுயம்புவாக வந்து ஜெயிக்கலாம் இல்லை. கிரவுண்டில் வந்து இங்கே பல்வேறு ஆளுமைகள் இருந்தாங்க, அதோட இருந்து தான் ஜெயிக்கிறாங்களே தவிர புகழ் வெளிச்சத்தை மட்டுமே வச்சுட்டு எம்ஜிஆர் அதற்கு முன்னாடி திமுக எம்ஜிஆரோட சினாரியோவும் விஜயோட சினாரியோ ரெண்டுமே ரெண்டு களமும் வேறு. பட் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, களமும் வேறு, ரெண்டு பேர் வந்த ரூட்டும் வேறு. எம்ஜிஆர் வர்றது திமுகவில் இருந்து அப்போதும் நடிச்சிட்டு இருக்கிறார், திமுகவில் இருந்து அண்ணா திமுக தொடங்கப்படுறாரு. விஜய் இதுக்கு முன்னாடி எந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, குறைந்தபட்சம் காங்கிரஸ்லயோ இந்த கட்சியிலையும் இல்லை. வெளிப்படையாக வர 2 வருஷம் தான் கட்சிக்குள்ளால ஃபார்ம் ஆகுது. கட்சிக்குள்ளால அரசியல் அனுபவம் மிக்க ஆளுமைகள் யாருமே இல்லை. அந்த கட்சியில் அரசியல் ஒருத்தர் ஆதவர்ஜுனா இருக்கிறார். ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஐடி விங்ல இருந்து வர்றாரு, அவ்வளோதானே தவிர ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் கிடையாது டிவிக்கில். அப்போ நான் அதனால தான் சொன்னேன், அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் விஜயை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மிக வெளிப்படையாக அதிமுக டிவிகே ஒரு செக்யூலர் அலையன்ஸை வந்து எஸ்டிபி இப்படி இந்த செக்யூலர் அலையன்ஸை உருவாக்க விடாமல் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் தடுக்குது. இந்த வேலைகள் வெளிப்படையாக தெரியுது. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு செக்யூலர் அலையன்ஸை உருவாக்க வேண்டியது இருக்குது. திமுக வாசஸ் இன்னொரு செக்யூலர் பார்ட்டி வர வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா திமுக வாசஸ் பிஜேபின்ற போகும்போது என்ன நடக்கும்னா, தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் மேலும் நெருக்குதலுக்குள்ளாகுது. எந்த டிமாண்டும் வைக்க முடியாமல் போகுது. எந்த சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக இஷ்யூஸ் பேஸில் கூட நாம் வந்து ஆளும் தரப்பை நோக்கி எந்த கேள்வியுமே வைக்க முடியாது. தமிழ்நாடு மாதிரியான இந்த கிரவுண்டை செக்குலரைஸ் பண்ண போகிறோமான்றது ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல விஜய் போன்ற தரப்புகள் வரட்டும், இன்னும் அவங்க கட்சியில் வந்து ஆளுமை மிக்க நபர்கள் வரட்டும், அதற்கு மேலே அது ஒரு கட்சியாக நம்ம நம்பலாம். சுதந்திர இந்தியாவில் வக்ஃபு திருத்த மசோதா வந்து 2 தடவை திருத்தி அமைச்சிருக்காங்க உங்களுக்கு. இப்போ பிஜேபி கொண்டு வந்ததுனால மட்டும் பிளைண்டாக எதிர்ப்பாங்களா? இல்லை, என்ன நோக்கத்திற்காக கொண்டு வராங்கன்றது ஒன்று இருக்குல்ல. என்ன நோக்கத்துக்கு? இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா சட்டங்களும் நீங்கள் வந்து கலெக்டர்ஸ்க்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டுக்கு போகலாங்கிறாங்க. இல்லை, இந்தியா ஒரு உங்களுக்கு உள்ள அங்கீகாரம் தானே சார்? இந்தியா முழுக்க எல்லா காலகட்டத்திலும் பெண்களை கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் முன்னாடியே இருக்கிறாங்க, அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் அஃபிஷியலா இல்லை. அவரோட நோக்கம் இருக்குல்ல. இன்னொன்று, யார் எதிர்க்கு கொண்டு வரா, இந்தியாவாக இருக்குமா, இந்தியா பாரதா இருக்குமான்னு பேசக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இது வந்து எல்லா சட்டங்களும், ஏதோ முஸ்லீம்களோட வக்ஃபு சட்டம், முத்தலாக் சட்டம், இது மட்டும்தான் மாற்றப்படுதா? இந்தியா முழுக்க இந்தியாவோட பேராக இருக்குமான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். கான்ஸ்டியூஷன் இருக்குமா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து கான்ஸ்டியூஷனை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தரப்பு வந்து ராகுல் காந்திலேருந்து எல்லா தரப்பும் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவோம், இல்லைனா இந்த செக்யூலர் செட்டப்பையாச்சும் நம்ம காப்பாற்றுவோம், அந்த நிலையில் வந்து இன்னைக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் புல்டோசர் ஆட்சி வந்து எல்லா இடங்களையும், யூபி, ஹரியானா, ஜார்க்கண்ட் எல்லா மாநிலங்கள்லையும் கேள்வி கேட்பாரற்று முஸ்லீம் வீடுகளும் முஸ்லீம் பகுதிகளும் தரைமட்டமாக்கப்படுது. பொலிட்டிக்கல் கெட்டோவைசேஷன்லேருந்து சோசியல் கெட்டோவைசேஷன் வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சமூக தீண்டாமை நடக்குது, அரசியல் தீண்டாமை நடக்குது, மாப் லிஞ்சிங் நடக்குது, இஸ்லாமோஃபோபியா மிக மோசமாக நாடு முழுக்க. அப்போ நீங்கள் வந்து வக்ஃபு இவன் கொண்டு வராது வந்து ஒரு நல்ல சட்டம் சொல்ல சார். இல்லை, நீங்கள் தனித ரீதியாக எதுக்காக நீங்கள் எதுக்குறீங்கன்னு இல்லை, இதற்கு முன்னாடி திருத்த வரும்போது இந்த கேள்வி கிடையாது, இதெல்லாம் சரின்ட்டு. அப்போ நீங்கள் வக்ஃபு சட்டத்துக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்ன? மாவட்ட கலெக்டர் டீப் ஸ்டேட்டுன்னு நம்ம தான் முன்னாடி வார்த்தை பேசுகிறோம். எல்லா நிறுவனங்களையும் பாசிசமயமாக்கக்கூடிய சூழலுக்குள்ளால போகுதுன்றோம். இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டை இந்து ஓரியன்டலிஸ்டிக் டெண்டன்சிஸ்குள்ளால ஃபாசிசம் இருக்குமான்ற ஒரு டேஞ்சருக்குள்ளால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சிபிஎம் சொல்லிட்டு இருக்கு, இல்லை ஃபாசிஸ்ட் கிடையாது, நியோ ஃபாசிஸ்ட் டெண்டன்சிஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த கிரவுண்டை பிஜேபி கொண்டு வந்ததுனால எதிர்க்கிறாங்கன்னு இல்லை, அவன் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வரான், என்னவாக இருக்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இந்தியா முழுக்க மாட்ட போறாங்க. அந்த அவையில் பேசுறதுக்கு, விஜய் சொன்னதுலேருந்து சொல்கிறேன், அந்த அவையில் பேசுறதுக்கு முஸ்லீம் எம்பிகளே இல்லாத சூழல் இருக்குது பார்லிமெண்ட்ல. ஓஏசியை தாண்டி வேறு யாருமே பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியாத சூழலில் தான் இருக்குது. ஓஏசி மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் ஒரு முஸ்லீம் சார்பாக. இப்போ இந்தியா முழுக்க முஸ்லீம் எம்பிக்கள் எல்லாம் பார்லிமெண்ட்டில் இல்லாத சுச்சுவேஷன்களால் மொத்தமே எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு 24-23 பேர் தான் இருக்கிறாங்க எம்பிக்களே. எல்லா கட்சிக்கும் வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். அதையும் மீறி பேசுவதற்கே ஆள் இல்லை. என்கிட்ட கேட்கவே இல்லை, என்கிட்ட நீ அனுமதி இல்லாமல் கேட்கல, என்கிட்ட கருத்தும் கேட்கல, எதுவும் கேட்கல, நானாக கொண்டு வந்துடுவேன். சரி, பிஜேபியில்
ஏதாச்சும் யார் முஸ்லீம் இருக்கிறோம்? அங்கும் முஸ்லீம் கிடையாது. அப்போ இந்த பக்கத்து செக்யூலர் தரப்புல வேலூர் இப்ராஹிம் சொல்லுவோம். கோடிக்கணக்கான இதில் ஒரு வேலூர் இப்ராஹிம் தூக்குறது கோடிக்கணக்கான முஸ்லீம்களை ஒரு வேலூர் இப்ராஹிமான வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் அதிகார ரீதியாக எம்பி இதுக்குள்ளால யார் இருக்கிறார்? அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கவே முடியாது. இது கட்டாயமாக எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் சரி, எஸ்டிபியிலேருந்து எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் இது எதிர்க்க தான் செய்வாங்க. கடைசி வரைக்கும் இது ஆதரிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது.